السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. لتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. இஸ்லாம் என்கிற நேரான மார்க்கத்தை நமக்கு வழங்கிய அல்லாஹுவை பெருமைப்படுத்தியதாகும். அவனது அன்பும் அருளும் வற்றாப்படும் கருணை நமது இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார் மீதும், நபிகளுடைய தோழர்கள் மீதும், தோழியர்கள் மீதும் ஜும்மாவுடைய நாளில் கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரையும் அல்லாஹ்வின் பேரருள் என்று நிலவரமாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், உலகில் வாழுகிற மனிதன் அனைவருமே உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை, உலகத்தினுடைய பொருளாதாரங்களை எட்டி பிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மனிதன் மேற்கொள்கிறார். பொருளாதாரம் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்ணோட்டம், ஒவ்வொரு மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரம் குறித்து மிக தெளிவாக சொல்லிக்காட்டுகிறார். நாம அனைவருமே யதார்த்தமா பொருளாதாரம் எப்படி நம்ம வருது அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பொருளாதாரத்தை தேடுகிறேன், அதற்காக கடுமையாக நான் பாடுபடுகிறேன், இந்த வீடை யார் கட்டினா, நான் தான் சம்பாதிச்சு கட்டினேன். இது உலகத்தில் யதார்த்தமாக மனிதன் சொல்லக்கூடிய விஷயம். இப்படி உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் அனைவருமே நான் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், நான் உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து மகிழ்ச்சிடணும், என்னை போன்று என்னுடைய சந்ததிகளும் அப்படி வசதியா வாழ்ந்துடணும் அப்படின்னு இந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார். வறுமை என்கிற ஒரு நிலை நம்ம நினைப்புல கூட வந்துடக்கூடாது. நாம உலகத்துல வாழும் பொழுது பயப்படுகிற விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வறுமை வந்துடக்கூடாது. வறுமை வராம நாம செழுமையா உலகத்துல வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரிதான் மனிதனுடைய எண்ணம் இருக்கின்றது. பொதுவா இந்த பொருளாதாரம் நாம தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை நம்முடைய பார்வை யதார்த்தத்தில் இருந்தாலும், உண்மை நிலையில் பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது? பொருளாதாரத்தை நான் நினைத்தால் சம்பாதிக்க முடியுமா? அதை நான் பெற்றுவிட முடியுமா? நான் அதை ஈட்டிவிட முடியுமா என்று சொன்னால் முடியவே இல்லை. அது எவ்வளவு பெரிய கும்பலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவேன், இன்றைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சிருவேன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது. திட்டமிட்டு எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, படைச்சவராக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹு யப்சிது ரிஸ்க லிமன் யஷாஉ, தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறோம், நாடியவர்களுக்கு குறைத்தும் வழங்குகிறோம். இதுதான் யதார்த்தம். நேற்று கடையை திறந்தாச்சு, 50,000 ரூபாய் வியாபாரம் பார்த்தாச்சு, 50,000 ரூபாய் வியாபாரம் பார்த்துட்டோம், அடுத்த நாள் நான் 50,000 ரூபாய் வியாபாரம் பார்ப்பேன்னு சொல்லி ஏதாவது முடிவு இருக்குதா? எவ்வளவு பெரிய ஆளாக சம்பாதிச்சிட முடியுமா? 50,000 ரூபாய் நடக்கும், 1 லட்சம் ரூபாய் நடக்கும்.
50 ரூபாய்க்கு கூட முதல் வியாபாரம் கூட செய்யாமல் கடைகளுக்கு கூட வரக்கூடிய நிலைமை கூட. பொருளாதாரத்தை நான் சம்பாதிப்பேன், இதை பெற்று விடுவேன் என்று உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பொருளாதாரம் என்கிற நிலையில் நாம் முதலில் என்ன மனதில் நாம் சரியான முறையில் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் ஈட்ட நினைக்கிற இந்த பொருளாதாரம், இந்த வசதிகள், சொத்து பத்துகள் நாம் நினைத்தால் பெற முடியாது. யார் நினைக்க வேண்டும்? அல்லாஹ் நினைக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் நினைப்பான்? இவர்லாம் அறிவாளி, இவர் படிச்சவர், இவர் திறமசாலி, இவர் புத்திசாலி அப்படின்ற ஆளுக்கு அல்லாஹ் கொடுப்பானா? இவர் தக்குவாதாரி, இவர் இறையச்சவாதி. அல்லாஹ் யாருக்கு சொல்லியிருக்கிறானா? இல்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தாம் நாடியவர்களுக்கு தாராளமாக அவர் கை நாட்டா கூட இருப்பார். அவருக்கு 1000 பேர் வேலை செய்வார். வெளிநாட்டு இங்கிலீஷ் பேசுவார், கையெழுத்த லெப்ட் கையில இங்கிலீஷ்ல பயங்கரமா கையெழுத்து போடுவார். ஆனா அவர் வறுமையில இருப்பார். இப்ப மனிதனுடைய வசதி வாய்ப்புக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய சம்பாதிச்சிருவாரு, உத்தரவாதம் இருக்குதா? இல்லை. இப்ப படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், திறமைசாலிகள், அறிவாளிகள் யாரும் என்ன செய்ய முடியாது? தான் நினைப்பால் சம்பாதிக்க முடியாது. அவர் ஒண்ணுமே தெரியாது. கடையில ஒரு பிளாட்பாரத்துல வியாபாரம் செஞ்சிருப்பார். 10 வருஷத்துல ஆள் பெரிய ராஜபாலத்துல பெரிய கடையை திறந்து வியாபாரம் செய்யறது. என்னங்க படிச்சிருக்கிறீங்க? 5ஆம் கிளாஸ் படிச்சு. இதுதான் நிலைமை. இப்போ பொருளாதாரம் என்பது நம்முடைய திறமையை கொண்டு, அறிவை கொண்டு ஏற்படுவது இல்லை. இந்த நிலை நம்முடைய இந்த மனநிலை நம்முடைய நிலைப்பாட்டை சரியா வந்துருச்சுன்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய வசதி வாய்ப்போ, நமக்கு ஏற்படக்கூடிய வறுமையோ நம்ம என்ன செய்ய முடியாது. வறுமை வந்தால் நாம் வருத்தப்பட வேண்டியது, செழுமை வந்தால் ஆட்டப்பட வேண்டியது. இப்போ பொருளாதாரம்ங்கிறது நம்முடைய கையில இல்லை, அல்லாஹ்விடம் இருந்து வருது அப்படின்னு நாம என்ன அந்த வசனத்துல அடுத்த அல்லாஹ் சொல்றோம், அவர்கள் நாம் அனமல சொல்றோம், அவர்கள் இவ்வுலக வாழ்க்கை மூலம் நீங்க மகிழ்ச்சி அடையுங்க. நமக்கு என்ன வசதி இருக்குதோ அதை கொண்டு நம்ம மகிழ்ச்சி அடையும். வாகனமா இருக்கட்டும், நம்ம கையில வச்சிருக்கிற அலைபேசியா இருக்கட்டும், கட்டி இருக்கிற வீடா இருக்கட்டும், வச்சிருக்கிற வியாபாரமா இருக்கட்டும், கடையா இருக்கட்டும், நாம உடுத்திருக்கிற ஆடையா இருக்கட்டும், நீங்கள் இதை நினைத்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறீங்க. உலகத்தை பார்த்து பெருசா மகிழ்ச்சி அடைகிறீங்க. அப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய நீ மறுமையோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அற்பத்திலும் அற்ப சுகம்தான். எவ்வளவு பெரிய வசதி இருக்கட்டுமே, பெரிய சுல்தானா கூட இருக்கட்டுமே, அவர் உண்மைன்னு சொன்னா ஓடி வந்து வேலை செய்யறதுக்கு 1000 ரூபாய் நிக்கல. டீம் நினைச்சா டீ வந்துருமா? டீன் அவர் வாயை திறந்து சைகையாவது காட்டும். டீ நினைச்சா டீ வராது. எவ்வளவு பெரிய கோடி சொல்றாங்கன்னு சரி, டீ நினைச்சா டீ வராது. இதுதான் உலக அற்பமான உலகம். ஆனா மருந்துகள் அப்படி இல்லை. நீங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றீர்களோ நினைத்த மாத்திரத்தில் அது உங்களுக்கு பெற்று தரப்படும். எவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு பெரிய கோடி சொல்றாங்க சரி, ஒரு கப்பு டீ சாப்பிடணும்னு சொன்னா சைகையாவது டீ வேணும்னு சொல்லணும். ஆனா மருமையோட அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, நான் வச்சிருக்கிற கோடி ரூபாயில நான் மனசுல நினைக்கிறத நான் உண்டாக்க முடியாது, அடைய முடியாது. அதை நான் சைகை மூலமாவது சொல்ல வேண்டும். ஆனால் மறுமை என்கிற அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சொர்க்கத்தை நாடிவிட்டால் ஒரு அடியான் எப்படி அங்கு இருப்பான் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்தில் எதை நினைக்கின்றானோ நினைத்த மாத்திரத்தில் அதை பெற்றுக் கொள்வான். எவ்வளவு பெரிய பாரு. இப்ப வசதியானவரும் வறுமை இருப்பவரும் இந்த யதார்த்தத்தை, பொருளாதாரம் குறித்து இந்த யதார்த்தத்தை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான மக்கள்கிட்ட நாம் எதிர்கொள்றது இந்த வறுமை என்கிற ஒரு நிலை. எப்படி வசதி வாய்ப்பை நாம் பாக்கியம் என்று நினைக்கின்றோமோ, வறுமையை பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் என்ன நம்ம கருதுறோம்னு சொன்னா, வறுமை வந்துட்டா, வறுமையில நம்ம வாழணும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை கண்டிச்சுட்டானோ, நான் சரியாத்தான தொழுகிறேன், அல்லாஹ் மட்டும்தான வணங்குறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்,
நான் நினைச்ச மாதிரி பிள்ளைய நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க முடியலையே, நான் நினைச்ச மாதிரி வியாபாரத்தில் வெற்றி பெற முடியலையே, எனக்கு வறுமை ஏற்படுகிறது என்று அப்படி ஏற்படும் பொழுது அல்லாஹ் என்னை தண்டிச்சுட்டானோ அப்படின்னு நினைக்கிற மக்களும் இருக்கிறாங்க. நினைக்கிறதே மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுட்டோமோ அதனாலதான் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறானோ அப்படின்னு நினைக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இந்த தண்டனை தருவது இது எல்லாம் மறுமை. இந்த உலகத்தில் எதை தந்தாலும் எதை எடுத்தாலும் அது சோதனை. இப்படி நாம தப்பு செஞ்சிட்டோமோ நினைக்கிறத மட்டும் இல்லாம சில மக்கள் என்ன மனப்பான்மைக்கு போயிடாதுன்னு சொன்னா, நானே தப்பு செஞ்சதுனாலதான் அப்படி கஷ்டப்படுறது போல, நானும் அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் தருவானா அப்படிங்கிற மாதிரிலாம் மன்னன்ல மனுஷன் இருக்க. ஏன்னு சொன்னா இந்த வறுமை அந்த அளவுக்கு வறுமை தள்ளுகிறது. வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான் உலகத்துல பல நாடுகள் பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்தியாவில கூட 75 வருஷம் ஆயிடுச்சு. 75 பாராளுமன்றத்தை இந்தியா பார்த்துருச்சு. 75 ஆண்டு காலமா 75 பாராளுமன்றமும் முதலாவது அவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட் என்னன்னு சொன்னா வறுமையை போக்குவதற்கு. வறுமையை போக்கிட்டாரா? போக்கவே முடியாது. வளர்ந்து விட்ட அமெரிக்கா போன்ற நாடுகள், ஈரான் ஈராக் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வறுமையை ஒழிச்சுட்டாங்களா? வறுமையை ஒழிக்கிறது. வறுமையை ஒழிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். வறுமையை ஒழிக்க முடியாது. ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ் வழிப்பறி கொள்ளை அதிகமாக இருக்கும், உடனே போக்கிடுவோம், உடனே சரி செஞ்சிருங்க ரசூலா சொல்றார். வறுமை எங்களுக்கு அதிகமா இருக்குது, அதை நீங்க போக்குறதுக்கு அல்லாஹ்விடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. வறுமையை போக்குறது என்னுடைய வேலை இல்லை, வறுமை இருக்குதான் அல்லாஹ்விடத்துல நீ கேளு அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்க. வறுமையை என்ன செய்ய முடியாது? போக்க முடியும். வறுமையை யாரு போக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் போக்க முடியும். அல்லாஹ் ஆகி ஆகி. அல்லாஹ் அப்படி ஒரு நீதியை உலகத்துல வச்சிருக்கிறாரா? வறுமை இல்லாத மனிதர் உலகத்தை அல்லாஹ் படைக்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லாஹ் நினைத்தால் அனைத்து முடியும். ராஜபாளையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள். அல்லாஹ் நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஆயிட்டோம். ராஜபாளையம் இருக்குமா? ஒருத்தர் சட்டை தைக்கணும், கோடீஸ்வரர் தான். எப்ப எனக்கு ஒரு சட்டை தைக்கணும், 2.25 மீட்டருக்கு துணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு டெய்லர்கிட்ட. நான் தைக்கவா? நானே பெரிய கோடீஸ்வரர், உனக்கு நான் சட்டை தைச்சு தைக்க மாட்டேன். தப்பானா? தைக்க மாட்டேன். ட்ரைனேஜ் அடைச்சிருச்சு வந்து கிளீன் பண்ணிருப்பா. ஓ ட்ரைனேஜ் நான் வந்து கிளீன் பண்றேன். நானே பெரிய கோடீஸ்வரர், ஓ ட்ரைனேஜ் கிளீன் பண்ண மாட்டேன். இதே வேலை நடக்குமா? இப்ப இந்த வறுமை வசதி இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நியதியில் இருக்கின்றது. வறுமை இல்லாமல் வசதி இல்லாமல் உலகம் இயங்காது. உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறார்? சிலரை வசதியானவர்களாகவும் சிலரை வசதி அற்றவர்களாகவும் சிலரை வறுமையின் போல பிடியிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த போக்கை, இந்த நிலையை மூமின்கள் எப்படி உணர வேண்டும்? வறுமையை நான் மாற்றிக்கொண்டேன், சிரமமாக இருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய சோதனையில் நான் சிக்கிக் கொண்டேன். இந்த வறுமையில் நான் இருக்கும் பொழுது, வறுமை சொன்னா ஒரு வீட்டுல இருக்கிறவரு நம்ம பார்வையில கொஞ்சம் வசதியா இருக்கான்னு நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைப்பாரு? நான் ஒரு வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கிறேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் 4 வீடு வச்சிருக்கிறான், என்ன வீடு பெரிய பணக்காரனா இருக்கிறான், நான் ஏழையா இருக்கிறேன்னு அவங்க. இப்ப யாரெல்லாம் நம்ம வறுமையில இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம் நம்ம யார் நினைக்கிறோமோ நம்முடைய மார்க்கம் தெளிவா சொல்லுது, வறுமையில ஒழிக்க முடியாதுப்பா. அல்லாஹ்வுடைய நியதி இதுதான். வறுமையில இருக்கிற, ஏழையா இருக்கிற உன்னுடைய மனதை நீ எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணம் போனாங்க. நம்ம எல்லாம் செய்தி கேட்டிருக்கிறோம். அந்த மிஹ்ராஜில் சென்று பல்வேறு காட்சிகளை, பல்வேறு செய்திகளை அல்லாஹ் என்ன செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சொர்க்கத்தை நரகத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எடுத்து காட்டும் பொழுது நபிகளார் மண்ணுலகத்திற்கு வந்த பிறகு விண்ணுலகத்தில் பார்த்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கு ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தை எட்டி பார்த்தேன், பெண்கள் இருந்தார்கள். நாம மார்க்கங்களை எப்படி பண்படுத்துதுன்னு சொன்னா, இந்த பொருளாதாரத்தை பின்தங்கி
பின்தங்கி இருக்கிறேன், இது பின்தங்கி இருக்கிறேன், நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான மனச்சோர்வு ஏற்படுகிறது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு அடியான் வறுமை வந்து விட்டால் என்ன செய்ய மாட்டான்? வாடி போய் நிற்க மாட்டான். ஏன்னு சொன்னா நமக்கு மறுமை என்கிற ஒரு ஊன்றுகோல் இருக்கின்றது. நபிகளார் சொல்லுகிறார்கள், நீ ஏழையா இருக்கிறியா, வறுமையில நீ வாழன்னு நினைக்கிறியா, கஷ்டப்படுறியா, இங்க வா, சொர்க்கத்தை நான் போய் பார்த்துட்டு வந்தேன், சொர்க்கத்துல நீலாம் அங்க இருக்கிற, கஷ்டப்பட கவலைப்படாத. இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. 40 வருஷம் 50 வருஷம் அல்லாஹ் உனக்கு நாடி கஷ்டப்பட்ட ஏழையா இருக்குன்னு சொன்னா, நீ மூணுனா வாழ்ந்து மரணிச்சேன்னு சொன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை நாடினான்னு சொன்னா, நீ ஏழை என்ற காரணத்துக்கு அதான் செய்வான், சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்ப ஏழையாக இருப்பது நாம வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை, அது சிறப்புக்குரிய காரணம். செல்வம் எப்படி நாம் பெரிய பாக்கியமாக நினைக்கின்றோமோ, வறுமை ஏழ்மையும் அது ஒரு பாக்கியம். அந்த நிலையில் நாம் மூமினாக வாழ்ந்து மறைத்தோம் என்று சொன்னால் அந்த நிலையை நம்ம என்ன செய்யும்? சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராங்க. இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பணக்காரர்களுக்கு நாளை மறுமை நாள் நடக்கிற சமூகத்தை ரசூலா சொல்றாங்க, பணக்காரர்களுக்கு முன்னதாக 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏழைகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மறுமை நாள் என்பது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளை அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னு சொன்னா 1000 நாட்கள் கொண்ட ஒரு நாளாக ஆக்குகிறார். அதுல 500 நாள் பாதி நாள்ல என்ன செஞ்சிருவாங்க? பணக்காரர்கள் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை காரியங்களை அவர்கள் முடித்து சொர்க்கம் செல்வதற்கு காலதாமதமாகும். யாரெல்லாம் படைச்ச எனக்கு டெய்லி 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் கொடுத்தேன், நான் தொழுதை நோன்பு வச்சேன், இணை விற்கிறேன், நான் பொண்டாட்டிக்குள்ள நல்லபடியா பார்த்துக்கிட்டேன், இந்த அறிக்கையை கணக்கு இந்த பிடிச்சிக்க கோடி சொர்க்கத்துக்கு முடிஞ்சு போச்சு. அல்ல நமக்கு கோடி உடைய சொத்தை தந்திருக்கிறான். ஆனா நான் மூமினா வாழ்ந்திருக்கிறேன். இந்த கோடி எப்படி இருந்துச்சு, இந்த கோடி எப்படி செலவு செஞ்சேன், இந்த கோடி எங்க இருந்துச்சு, எப்படி வாங்கினேன், இந்த பொருளை எப்படி வாங்கினேன், எப்படி கொடுத்தேன், எல்லாத்தையும் கணக்கு வழக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆயிரம். இப்ப இலகுவா சொர்க்கம் போவதற்கு வழிய ரசூலா சொல்லி காட்டுறாங்க, நீ கவலைப்படாத, நீ ஏழையா இருக்கிறீங்க, 500 வருஷத்துக்குள்ள நீ சொர்க்கத்துக்கு போயிரு. இப்ப ஒரு ஏழையாக இருப்பது சொர்க்கம் செல்வதற்கு ஒரு பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. நபிகள் பிறகு என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா ஒரு பணக்காரர் அந்த சபையை கடந்து போகும் பொழுது ரசூலா கேட்கிறாங்க, இது அந்த வசதியானவர் அந்த பணக்காரர் போறாருல, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசூலா கருத்து கணிப்பு நடத்துறாங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப அதற்கு சஹாபாக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பதில் சொல்றோமோ அதே மாதிரி அவங்க சொல்றாங்க. மனுஷன் அப்படித்தானே யோசிப்போம். அவங்க பதில் சொன்னாங்க, ஒரு வசதியானவர், இவர் யாராவது பெண் கேட்டா செய்வாங்க, நாட்கள் நீ போட்டி போட்டு பெண் கொடுப்பாங்க. இவர் யாருக்காவது பரிந்துரை செஞ்சாருன்னு சொன்னா உடனே பரிந்துரை ஏற்றுக்கு, இந்த இவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, இவர் தரேன்னு சொன்னா நான் பார்த்து தந்துறேன் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்யறாரு. கடன் கொடுத்துருவாங்கல்ல, அத சொல்றாங்க. யாராவது பெண் கேட்டா நான் கொடுக்குறேன், அதான் நாங்க எதார்த்தம். வசதியான மக்கள் பெண் பார்க்கும் பொழுது ஊரே சேர்ந்து பெண்ணு பார்க்கணும், இதுதான் எதார்த்தம். ஒருத்தர் வசதியான சொல்றாரு, 1 லட்ச ரூபாய் கடன் கொடுங்க பார்த்து கொடுப்போம் அப்படின்னு, அப்படிதான் அவர் அப்துல்கார் சொல்லிட்டாரு, எடுத்து கொடுத்து கொடுப்பான் அப்படின்னு, இதுதான் எதார்த்தம். அதே போல அந்த செல்வந்தர் பேசினா கேட்கிறவங்க செவி தாழ்த்தி கேட்பாங்க. அவங்க சகாபாக்கள் சொல்றாங்க, இவர் பெண்ணு கேட்டா கொடுப்பாங்க, இவர் பரிந்துரை செஞ்சா ஏத்துக்கிடுவாங்க, இவர் பேசினா செவி தாழ்த்தி கேட்பாங்க. இல்ல வசதியான ஒருத்தர் வசதியான ஒண்ணு சொல்ற, சொல்லுவாப்பா என்ன விஷயம் அப்படின்னு செவிதா, இது யதார்த்தமா நடக்கிற மனிதர்கள் மத்தியில யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். இதைத்தான் சகாபாக்கள் சொன்னாங்க, இப்படித்தான் நம்மளும் சொல்றோம். இதை கேட்டுட்டு ரசூலா ஒண்ணுமே பதில் சொன்னார், அமைதியாயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சபையை தாண்டி ஒரு ஏழை போறார். அப்ப ரசூலா அதே கேள்வி திரும்ப கேட்கிறாங்க, இந்த ஒருத்தர் ஏழை போறார்ல, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
அப்படியே உள்டா மாத்தி சொல்றாங்க. இவர் பெண்ணு கேட்டா யார் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. இதான் யதார்த்தம். ஒரு கூலி வேலை பார்க்கிற பெண்ணு பார்க்கணும், பெண்ணை கட்டி கொடுத்தா ஒழுங்கா வச்சு பார்த்துக்குருவாரா, வீட்டு வரலாம் ஒழுங்கா கொடுத்துருவாரா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அது சொல்றாங்க. பெண்ணு கேட்டா யோசிப்பாங்க. இவர் பரிந்துரை செய்தால் என்ன செய்ய மாட்டாங்க, இவர் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவாங்க. யார் பரிந்துரை? இவரே 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இவர் போய் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறதா கேட்பாங்களா? கேட்க முடியாது. யதார்த்தம். இவர் பேசினா என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் செவிதாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே ரசூலா கேட்டுட்டு அப்பதான் பதில் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல பணக்காரர், அந்த பணக்காரர் போன்று உலகம் முழுவதும் நிரம்பி இருந்தாலும் இந்த ஏழைக்கு ஈடாக மாட்டார். அல்லாஹ்வுடைய பார்வை. நம்ம பார்வையில தாங்க இந்த பணம் காசு, அந்த வசதியானவர், செல்வந்தர் இப்படின்ற இந்த மனுஷன் நம்ம பார்வையில இந்த பார்வை. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த பார்வை இல்லை. அல்லாஹ்வுக்கு காசு கூட சொத்து பத்திர ஒரு மேட்டே கிடையாது. நரேந்திர மோடி கூட 15 வருஷமா ஆட்சியை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய தன்மையில உள்ளது. நரேந்திர மோடியில பூமியில இல்ல, ஆனா 15 வருஷமா அல்ல ஆட்சியை கொடுக்க வச்சிருக்கிறோம். அப்ப இந்த பணம் காசு 19 வசதி வாய்ப்புகளுக்குலாம் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு பொருட்டே கிடையாது. நீ ஏழையா இருக்கிறியா, மூமினா வாழ்றியா, நல்ல முறையில மாற்றத்தை பின்பற்றி நீ வாழ்கிறாயா, அல்லாஹ்விடத்தில் நீ தான் உயர்ந்தவர். எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பார்த்தீங்களா? இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஜோசியம், ஜாதகம், பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள வீடு கட்டினாலும் வறுமை வந்துடக்கூடாது. வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டணும். பாத்ரூம் இங்கதான் வைக்கணும், அடுப்படி இங்கதான் வைக்கணும் அப்படின்னு எதுக்கா? வறுமை வந்துடக்கூடாது. வறுமைக்கு பயந்து மூட பழக்க வழக்கங்களை மனிதன் பின்பற்றுகிறார். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடே நீ ஏழையா இருக்கிற பெரிய பாக்கியப்பா, நீ ஏழையா அல்லாஹ்வுடைய வச்சிருக்கிறாங்க, அதை நினைச்சு நீ கவலைப்படாத, வருத்தப்படாத, அதுதான் அல்லாஹ்விடத்துல சிறந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவாங்க. அவங்கதான் தலைமை இமாம். மஸ்ஜிது நபவியுடைய தலைமை இமாம் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வருட கால மக்களுக்கு இமாமத் செய்தாங்க. ஒரு தடவை என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் பொழுது இந்த திண்ணை தோழர்கள் இருப்பாங்க. வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசல் திண்ணை தான் அவங்களுக்கு இருப்பிடம். வசதியற்ற ஏழை சகாபாக்கள் அவங்க இருப்பாங்க. அப்ப சில கிராமவாசிகளா தொழுகைக்கு வர்றாங்க, வெளியூர்ல பக்கத்து ஊர்கள் இருந்து வர்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப இந்த தொழுகை முடிஞ்ச உடனே கிராமவாசிகள் அந்த செயலை பார்த்துட்டு கேள்வி பண்றாங்க. ஒருவேளை புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்பாங்களோ, ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க, இப்படி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க, கேள்வி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சுட்டு திரும்பி உட்கார்ந்து சொல்லி காட்டுறாங்க. அந்த மயங்கி விழுந்தாங்க அந்த ஏழைகளை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருக்கிற தரஜாவை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட ஆரம்பித்து விடுவீர்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த வறுமையை நீட்டித்து விடு, நாங்க வறுமையிலே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுங்க. இப்போ ஏழையா கஷ்டப்படுறோம்னு சொன்னா, சிரமப்படுறோம்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தரஜாவை, ஒரு ரகமத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் சொர்க்கத்துல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை இப்போ உங்களுக்கு அல்லாஹ் காமிச்சிட்டாங்க. நீங்க யாருல இந்த ஏழ்மை அதிகரிக்கிற அவனத்தை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஏழையாக இருப்பதுங்கிறது பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லை, நம்முடைய மனநிலையை பொறுத்தது. பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த பொருளாதாரம் வந்து நம்முடைய தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். நல்ல சட்டம் வாங்கிக்கலாம், நல்ல வீடு கட்டிக்கிறலாம், நல்ல வாகனம் வச்சுக்கிறலாம். இதுதாங்க உலகத்துல பண்ண முடியும். வேற என்ன செய்ய முடியும்? மூமினா ஒருத்தர் வாழ்ற தண்ணி அடிக்க முடியுமா? அது பெரிய பணக்காரா இருக்காரு, போய் டாஸ்மாக் உட்காந்து அவர் தண்ணி அடிப்பாரா? காசு பணம் இருக்குது, போய் தண்ணி அடிக்க முடியாது. என்ன செய்ய முடியும்? அதிகமா சோறு திங்க முடியும்.
சட்டை வாங்கி போட முடியும், ஒரு வீடு கட்டிக்கிற முடியும், ஒரு கார் வாங்க முடியும். இதை தாண்டி அவர் என்ன செஞ்சிட முடியும்? மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? இன்பத்தை வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறவர் தன்னுடைய மனநிலையை நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறேன், இது எனக்கு சோதனை அப்படின்னு அவர் நினைக்கிறார். மறுமையில் இவர் இருக்கிறாரா, இது அல்லாஹ்வுடைய சோதனை, நான் மறுமையை நம்பி அல்லாஹ் எனக்கு சொர்க்கம்ங்கிற பரிசை தருவான்ங்கிற அந்த ஆசையோடு தன்னுடைய உள்ளத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் இந்த உலகத்துல நாம படுற கஷ்டம், சிரமம், நோய், துன்பம், துயரம், ஏழ்மை, வறுமை எதுவும் நினைச்சாது ஒரு மூவினை ஆட்டவே முடியாது, அசைக்க முடியாது. நம்ம தான் இன்னைக்கு தொழுகிறோம். நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, சில பேருக்கு நம்ம காது கூட கேட்க முடியும். என்ன கேட்க முடியும்டா, நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நான் என்னால முடிஞ்சளவு நடக்கிறேன், 5 வக்து தொழுகைக்கு நான் ஜமாத்துல வந்து நான் பங்கெடுக்கிறேன், ரமலான்ல 30 நோன்பை சரியான முறையில பேணுகிறேன் அப்படின்னு தன்னை பற்றி நான் ஒரு முன்னா இருக்கட்டும். இருந்துட்டா வறுமை வராதா? இருந்துட்டா வறுமை வராதா? சரி, நீங்க எப்படி இருந்தீங்க? நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? புரட்டி பாப்போமா வரலாறு? நீங்க தொழுதுட்டா, நோன்பு வச்சுட்டா, தர்மம் செஞ்சுட்டா, 5 வக்து தொழுகைக்கு வந்துட்டா, யார்கிட்டையும் புறம் பேசாம இருந்துட்டா, பொய் சொல்லாம இருந்துட்டா, அடுத்தவனை கெட்ட வார்த்தை பேசாம இருந்துட்டா, நீங்க நல்ல பெரிய தாடி வச்சுட்டா வறுமை வந்துடாம இருக்கிறோமா? இதை விட பல மடங்கு இறையச்சவாதிகளாக நபிமார்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தோம்னு சொன்னா சுபஹானல்லாஹ், அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற ஏழ்மையில நாம கடுகு 1000 துண்டா நறுக்கி போட்டாலும் நம்ம கஷ்டப்படலாம். அவர்கள் அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகளை அவங்க அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்ப இந்த வறுமை தாண்டவமானது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த தானியங்களை கொண்டு போய் அரசர்களை கொடுத்து அவங்ககிட்ட போய் நீங்க சொல்லுங்க, நாங்கள் மிகவும் வறுமையில் இருக்கின்றோம், அதனால நாங்க சொற்பமான தானியங்களை தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், அதனால எங்களுக்கு நீங்க அதிகமான பொருட்களை தாங்க. கேட்டது யாரு? சாமானிய மனிதர் இல்ல, ஒரு இறை தூதர், யாக்கூப் என்கிற இறை தூதர். அவங்க இறைவச்சவாதியா இல்லாம இருந்தாங்களா? அவங்க தொழுகாம இருந்தாங்களா? அல்லாஹ் பயப்படாம இருந்தாங்களா? மார்க்கத்தை பேணாம இருந்தாங்களா? அல்லாஹ்வுடைய அந்த தூது செய்தியோடு தொடர்பு இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள், அவர்களுக்கு வறுமை தாண்டவமாடுவது. ஆனா நம்ம நினைக்கிறோம், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நாம என்ன செஞ்சிடறோம் போய். இந்த மனப்பக்குவம் வரக்கூடாது. என்ன மனப்பக்குவம் வரணும்? அல்லாஹ் என்னை படைச்சான், எந்த நிலை அல்ல வச்சிருக்கான், என்னுடைய வருமானம் என்ன, அதுக்குள்ள வறுமையில இருக்கிறனா நான் சகிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும். ரசூல்லா இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? அருமை மக்களே, உங்களுக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் அச்சப்படுறேன். ரசூலா சொல்றாங்க, கடைசி காலத்துல அவங்களுடைய மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுக்கு எல்லாம் வறுமை வந்துடும், வறுமையில கஷ்டம். பெரும்பாலும் தகப்பனால என்ன நடக்கும்னு சொன்னா, நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, வசதியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைப்போம். ஆனா இந்த மூமின்கள், இந்த மனிதர்கள் மீது அளப்பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதர் உலகத்தில் இருந்தாலும் ரசூலா கவலைப்படுவாங்க. அல்லாத அவங்க கேட்பான், நபியே நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, நீங்க இந்த மனிதனை இவ்வளவு கவலைப்படுறீங்க, நீங்க சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு அல்லாஹ் அவங்க தேர்க்குவான். அந்த ரசூலா சொல்றாங்க, உங்களை வறுமை வந்து விடுமோ நான் பயப்படலை, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டது போல் உங்களுக்கும் வழங்கப்பட்டு அந்த செல்வத்தில் அவர்கள் முண்டியடித்து அவர்கள் அழிந்து போனார்களே, அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் செல்வத்தை தாராளமாக வழங்கி
அந்த செல்வம் உங்களை அழித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். செல்வம்ங்கிறது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. செல்வத்தில் இருக்கிறவங்க சமநிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா செல்வம்ங்கிறது பெரும்பாலும் நம்முடைய ஈமானை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக என்ன இருக்குது, செல்வம் இருக்கு. அந்த செல்வம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நாம சரியான பார்வை பார்க்கணும். அடிப்படையா பொருளாதாரம் சம்பாதிக்க நம்ம கையில இல்லை. நான் அல்லாஹ் என்னை உலகத்துல படைச்சிருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு ஒரு திறமையை தந்திருக்கிறான், தொழில் செய்ய. அல்லாஹ் யாருலா நீதானே படைச்சு. ரசூலை கேட்கிறான், நீங்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது யாருலா இந்த உலகத்துல என்னை செழுமையாக்குவி, மறுமொழி என்னை சிறப்பாக்குவி. இப்ப நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது யாரும் அந்த உலகத்துல நான் பெரிய பணக்காரன் அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அவன் பிரச்சனை ஏழ்மையாட்டா இருக்கணும்னு அரசுல கேட்க சொல்றாரு. யாரெல்லாம் நான் பெரிய பொடி சொன்னாகணும் கேட்கல, தப்பு கிடையாது. ஆனா அப்படி கேட்கும் பொழுது மார்க்கத்திற்கு முரணா நடந்துடக்கூடாது. செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு மார்க்கத்துக்கு முரணா நடந்துடக்கூடாது. அல்லாஹ் தருவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு ஹலாலான வியாபாரம் செய்து அல்லாஹ்வின் மீது ஈமான் நம்ம நடக்கும்போது அல்லாஹ் தருவா. இப்படி தரலையா சபர் செய்யும். அல்லாஹ் ஏழ்மையில வச்சிருக்கிறானா வறுமையில வச்சிருக்கிறானா நம்ம நினைச்சது நடக்கலையா, அல்லாஹ் இந்த நிலையை அல்லாஹ் பொருத்தி கொடுக்கிறான். நான் தான் அவனை படைச்சேன், நான் தான் அவனுக்கு பொருளாதாரத்தை தரல, ஆனா நீ மூமினா வாழ்ந்த எவா இந்த சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் இலகுவாக சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமா அந்த ஏழ்மை என்கிற ஒரு நிலையை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அந்த ஏழ்மை என்கிற இந்த நிலை நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையே கிடையாது. நாம் அது பாக்கியமான ஒரு நிலை என்கிற செய்தியை சொல்லி எனது முதல் உரையை நிறைவு செய்யும். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புரையும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாக. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை காலத்து சிறிய பருவத்தில் இருக்கும் பொழுது வறுமையில தான் இருந்தாங்க. வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரம் செய்து பெரிய ஒரு வியாபாரியாக ஆகி திருமணம் முடிக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த சமுதாயத்தின் பேரை என்னன்னு சொன்னா செல்வ சீமாட்டி. செல்வத்துல மிதமிஞ்சி இருக்கிறாங்க. நபிகளாரும் நல்ல வசதி நாட்டில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவியும் பெரிய செல்வ சீமாட்டியா இருக்கிறாங்க. ஹதீஜா அம்மையாருடைய செல்வத்தை சொல்லும் பொழுது வரலாற்றுல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களை ஒரு 100 ஒட்டகத்தில் மொத்த வியாபாரிகளும் சேர்ந்து 100 ஒட்டகத்தில் ஏற்றினார். ஹதீஜா அம்மையார் அவருடைய வியாபார பொருள் மட்டும் தனியாக 100 ஒட்டகத்தில் ஏற்றுவார்கள். ஒட்டுமொத்த வியாபாரிகளுடைய ஒரு வியாபாரத்தை ஹதீஜா அம்மையார் அவ்வளவு செல்வ சீமாட்டியா இருக்காங்க. செல்வத்தில் திளைத்து இருக்கிறாங்க நபிகளார். மக்காவில் இருக்கும்போது காட்சி மாற்றப்படுகிறது. மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்பொழுது செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறார். வாரி வாரி வழங்கி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறார். ஏழ்மை வறுமை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட நல்ல ஒரு சாப்பாட்டை தான் நம்ம பெரும்பாலும் அக்கறை செலுத்துவோம். ஏன்னா பெரும்பாலும் முஸ்லீம் வேலை செய்ய மாட்டோம், புகைப்பிடிக்க மாட்டோம், பான் பராக் போட மாட்டோம், மற்ற கோயில கூட போட மாட்டோம், பீடி சிகரெட் பிடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், வீணான காரியங்களை ஈடுபட்டோம். பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கிறது உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த உணவு இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை நம்ம இடத்துல ஏற்படும். உணவுக்காகவே
நான் வறுமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில நம்ம இருக்கும். அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க வீட்டுல நாங்க 2 மாதங்களுக்கு அடுப்பு பத்த வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல நீங்க 2 மாசத்துக்கு அடுப்பு பத்த வைக்க வந்திருக்குமா? மதியம் அடுப்பு பத்த வச்சு, காலையில அடுப்பு பத்த வச்சு டிஃபன் செஞ்சுட்டு மதிய லஞ்சுக்கு சாப்பாடு செய்யலைன்னா அங்க பெரிய பாளையமே ஏற்பட்டு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுடைய வீட்டில் 2 மாதங்களுக்கு நாங்கள் அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம், சமைக்க மாட்டோம். இந்த செய்தியை கேட்கிற நபிக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், இப்ப 2 மாசம் அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிறேன்னு சொன்னா நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? பேரிச்சம்பழம் தண்ணீர் தான். பேரிச்சம்பழத்துக்கு தண்ணியும் அடுப்பு வைக்கணும் தேவையில்லை. வேற என்ன செய்வோம்? நாங்க கோதுமைகளை திருவிழா போட்டு ஆட்டுவோம், அதை கையில எடுத்து வாயில ஊதுவோம், அதுல உண்மையெல்லாம் போயிடும், அதை தண்ணியில போட்டு குழப்பி மாவே சாப்பிடும். இதுதான் சாப்பாடு. இப்படி வருமானம் நம்ம இடத்துல இருக்கா? இந்த மாதிரி யாரு நம்ம தொழுகிறோம் நோம்பு பேசுறோம்ல, ரசூலுல்லாஹ் தொழுகலையா, நோம்பு வைக்கலையா? காலில் நீங்கக்கூடிய அளவுக்கு வழிபாடு செய்தார். அந்த அளவுக்கு வறுமைங்கிறது ஒரு விஷயம். வறுமைங்கிறது ஏழ்மைங்கிறது ஒரு மேட்டை. நாம் நம்முடைய குறிக்கோள் எதை நோக்கி இருக்கும் சொன்னா, நான் வெற்றி பெறணும், மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கம் என்கிற சோழபதியை நான் பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் முழு என்ற அந்த சான்றிதழை நான் பெற வேண்டும் என்பதை நம்முடைய நோக்கமா இருக்கும். அதற்கு இந்த ஏழ்மை என்கிற ஒரு நிலை நமக்கு என்ன செய்கிறது? ஒரு பெரிய காரணியாக இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றோம், உங்களை சோதிக்கும் கண்டிப்பா, நிச்சயமா உங்களை சோதிக்கும், நிச்சயமா உங்களை சோதிப்போம். எதெல்லாம் சோதிப்போம்? உங்களை ஓரளவு அச்சத்தை கொண்டும், பசியை கொண்டும், செல்வத்தை கொண்டும், உயிர்களை கொடுத்து எடுத்தும், உங்களுடைய வியாபாரங்கள் விளைநிலங்கள பலன்களை சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம். அது சொல்றான், இதெல்லாம் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி, நற்செய்தி சொல்கிறார்கள். அப்ப நாம வாழ்ற இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. இந்த சோதனை கூடத்துல அல்லாஹ் நம்மளை பல நிலைகளை வச்சிருப்போம். பட்டம் பதவியில வச்சிருப்பான், வசதி வாய்ப்பா வச்சிருப்பான், பெரிய அந்தஸ்துல வச்சிருப்பான், ஏழ்மையில வச்சிருப்பான், வறுமையில வச்சிருப்பான், கஷ்டத்துல வச்சிருப்பான். இந்த நிலையில் நம்முடைய மனநிலை, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்கிறதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் பதிவு செய்யணும். வறுமைங்கிறது நாம வருத்தப்படுற செய்தி இல்லை, அது மார்க்கப்படி அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிலை அப்படிங்கிற தகவலை சொல்லி எனது செய்தியை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.